என்னாச்சு திவ்யா? நீ எப்போ வந்த? ஏன் இப்படி சத்தம் போடுற? ஆபீஸ்ல எப்படியா கத்துவ? இது ஆபீஸ்ல எனக்கு தெரியும் திரு. ஆனா ஆபீஸ் மாதிரி நடக்காததான் பிரச்சனையே. என்ன சொல்ற? இவ என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? மகா சொல்லு. அது மகா சொல்லுன்னு சொல்றேன்ல. இவ சொல்ல மாட்டா, நானே சொல்றேன். மகா ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரெஸ்ட் ரூமா? இவ ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா இவளுக்கு அந்த வேலையை தான் கொடுத்திருக்காங்க. ஹலோ, இவளுக்கு இந்த வேலையை கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க. உங்களை விட என்ன விட அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அவளை மேல படிக்க வச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பா. அப்படிப்பட்டவள ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ண சொல்லிருக்கீங்க. இவளை இங்க அனுப்புனதே ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இவ ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சித்தி? மகாமல்ல இருக்கிற வெறுப்பு உங்களுக்கு இன்னும் குறையலையா? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். இவளுக்கு என்ன வேலை தருது? என்ன சித்தி பேசுறீங்க? அவளுக்கு என்ன நாலேஜ் இல்லங்கறீங்க? திவ்யா, இவளுக்கு சிஸ்டம் நாலேஜ் எல்லாம் கிடையாது. அதனால தான் இவளுக்கு இந்த வேலையை கொடுத்தேன். போதும் சித்தி. எல்லாரும் பிறக்கும் போதே கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டா பிறந்தாங்க. இவளுக்கு சொல்லி கொடுத்தா மத்த எல்லாரையும் விட சீக்கிரமாவே கத்துக்குவா. சொல்லி கொடுத்தா கத்துப்பாளா? நம்ம என்ன கம்ப்யூட்டர் சென்டரை நடத்துறோம் இவளுக்கு சொல்லி கொடுத்த வேலை வாங்குறதுக்கு? அத ஸ்டாப் இட் அத்த. மகா, இனிமே நீ திரு கிட்ட வேலையை கத்துக்கோ. இவங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இனிமே யாரு என்ன சொன்னாலும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. திரு என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வியா? என்னால முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அக்கா, இதுவும் நம்ம ஆபீஸ் தானே. அதுவும் அது ஒன்றும் தப்பான வேலை இல்லையே. எந்த வேலையும் தப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன் மகா. ஆனா நான் ஒண்ணு இந்த வேலைக்கு அனுப்பலையே. நான் சொல்றது புரியுதா உனக்கு? இனிமே நீ திரு கிட்ட தான் கத்துக்கணும். திரு, நீ தான் அவளுக்கு இனிமே சொல்லி கொடுக்கணும். புரியுதா? சித்தி, தயவு செஞ்சு இவளை பழி வாங்குற எண்ணத்துல இதோட விட்டுருங்க. இனிமே இவளை சீண்டாதீங்க. நான் வேற மாதிரி நடந்துக்குவேன் சொல்லிட்டேன். இதான் வேர்ட் ஃபைல். இதை ஓபன் பண்ணிக்கோ. இதுதான் கீபோர்ட். இதுல தான் நீ டைப் பண்ணணும். எங்க ஏபிசிடி எல்லாம் டைப் பண்ணு. என்னது? ஐயோ, என்னாச்சு? பாருங்க, 1 2 3 எல்லாம் வரிசையா இருக்கு. ஆனா இந்த ஏபிசிடி எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. கடவுளே, இவளுக்கா சொல்லி கொடுக்கணும்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏபிசிடி எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி வேற கம்ப்யூட்டர் தரீங்களா? அதுல கத்துக்கிறேன். வேற கீபோர்டா? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு லக்ஷ்மி,
ஐம் சாரி. நீ மகா இல்ல? ஆமா, நீ எப்படி ஒரே நாள்ல இப்படி எல்லாம் கத்துக்கிட்டேன்னு உள்ள வந்து லேப்டாப்ல பார்த்தா நீ என்னடானா ஏபிசிடின்னு டைப் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்து சிரிப்பு வராம என்ன செய்யும்? நான் கூட என்னமோ நினைச்சேன் மகா. இப்பெல்லாம் ஏபிசிடி கூட லேப்டாப்ல தான் எழுதி பழகணுமா? நாங்கெல்லாம் ஸ்லேட்ல தான் எழுதி பழகணும். இப்ப காலம் ரொம்ப முன்னேறி போச்சுல. போங்கண்ணா, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? நீ- நானே கஷ்டப்பட்டு கத்துக்கிறேன். நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா நான் இது இனிமே தொடவே மாட்டேன். ஏய், இங்க பாரு, முதல்ல எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்போம். ஆனா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பழகிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. ஆமாமா, இந்த உலகத்துல இனிமே எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் தான் சொல்றாங்க. இதை எப்படியாவது படிச்சிருமா மகா? சீரியஸாவே சொல்றேன் மகா, இத நீ எப்படியாவது படிச்சிட்டனா இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ பணத்துக்காக யார்கிட்டயும் கை நீட்டிட்டு இருக்க வேண்டாம். உன் வருமானத்தை நீயே பாத்துக்கலாம். ஒரு பொண்ணு யாரையும் நம்பாம சுய சம்பாத்தியத்தோட தான் கால்ல தானே நிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரிக்கா. ஆமா, ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ஏபிசிடியே படிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவேன். சரி மகா, நீ வேலைய பாரு. ம். ஏய், யாருக்கும் தெரியாம ரகசியமா செஞ்சுட்டு வந்த பூஜைய இவங்க பாத்துட்டாங்களே. ஏய், என்னடி இது? என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அது வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நக்கலா இருக்கா? இத பார்த்தா நீ சாமி கும்பிடுறேன்னு எனக்கு தெரியாதா? சாமி கும்பிட்டதா தனியா வீட்ல ரூம் இருக்குல்ல, அங்க வச்சு கும்பிடாம திருட்டுத்தனமா இங்க என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க? பூச்சி பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏய், இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே செய்வன பூஜை செஞ்சிருக்கா. அதுதான் இந்த வீட்டுக்கு கெட்டதாவே நடக்குது.